Then welcome back to my channel friends. ஸோ எல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கீங்க சார், நல்லா தான் நீங்கள் இருக்கீங்க சார், தான் ஆசைப்படுற சரியா. ஸோ இன்றைக்கி டெய்லி நம்ம என்ன பேச போடுவோம் அந்த பண்ண ஸ்டூடெண்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் பண்ணால் இந்த கலெக்ஷன் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே 8 நான் நினைக்கிறேன், டே 8 டே 7 நான் நினைக்கிறேன் சரியா. 10th ஸ்டாண்ட் போய்ப்பான் இன்றைக்கி பண்ணால் இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க சரியா. ஸோ இதோட எல்லாம் நம்ம பார்ப்போம். சப்ஜெக்ட் பார்க்கட்டு முன்னாடி ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க சார், வச்சுக்கோங்க சார். வாங்க சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் சரியா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே பண்ணால் பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரியா. ஸோ நான் 3 டீச்சர்கிட்ட நான் பேசிட்டேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட் பண்ணால் நல்லா பண்ணால் பர்சன்டேஜ் நல்லா தான் கொடுத்தாங்க சரியா. தமிழுக்காக சரி எல்லா ஸ்டூடெண்ட் நல்லா தான் பண்ணால் பர்சன்டேஜ் நல்லா தான் கொடுத்தாங்க சரியா. ஆனால் வந்து பண்ணால் ஒரு சில ஸ்டூடெண்ட் பண்ணால் ஒரு 15 pages தான் பண்ண எழுட்டாங்க. ஸோ அதுக்காக பண்ணால் நமக்கு ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் பண்ணால் நம்ம அதை பண்ண முடியும் சரியா. ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் பேசுனீங்க எழுதிட்டீங்க அது மட்டும் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் சார். அது சேர்த்து வந்து பார்த்தா உனக்கு வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு யார் வந்து பண்ணால் நீட் அண்ட் க்ளீன் ஹேண்ட் ரைட்டிங்க்கும் எழுட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்து பண்ணால் ஒரு 2 மார்க்ஸ் பண்ணால் கொடுக்குறாங்க சரி. அது மாதிரி கூட அந்த பாட்டுகள் பண்ணால் கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட. நான் டீச்சர்கிட்ட நான் கேட்டேன், டீச்சர் தான் என்கிட்ட அது மாட்டுகள் பண்ணால் கொடுத்தாங்க சார் சரியா. ஸோ உனக்கு வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு எல்லா சப்ஜெக்டும் மேக்ஸ் சரி இங்கிலீஷு கூட பண்ணால் நிறைய பண்ணால் ஒரு 15 pages தான் மட்டும் தான் பண்ண எழுதுறாங்க சரியா. ஸோ ஒரு சில டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் 15 pages மட்டும் இல்லைப்பா பட்டாடும் கொண்டுப்பா ஜஸ்ட்டு மட்டும் ஒரு 40 கிட்ட பண்ண மாதிரிப்பா ரீச் ஆக முடியும். நீங்கள் ஜாஸ்தி நீங்கள் பேஜ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க ஒரு 25.26 வாழ்க்கிட்ட பண்ணால் ஒரு 60-70 கிட்ட பண்ண மாதிரி பண்ணால் ரீச் ஆகும். நான் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணால் ஒரு 15 pages மட்டும் தான் எழுதிட்டாங்க சரியா. இன்னொரு வந்து பண்ணால் இப்போ அஃபேர்ஸை பண்ணால் நம்ம அம்பே மேக்ஸ் என்ன பண்ணால் அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அங்கே பாட்டி கரெக்ஷன் நீங்கள் போட்டுக்கோங்க சரியா. அண்ணா நீங்கள் வந்து பண்ணால் பை மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் தமிழ் மீடியம் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் போனால் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகும் சரியா. ஸோ அதுக்காக பாருங்க என்னென்ன மீடியம் இருக்குது அது மாதிரி மீடியம் நீங்கள் போங்க, கரெக்டாக மார்க்ஸ் போடணும் சரியா. ஜாஸ்தி வந்து பண்ணால் லாங் கூட போடாதீங்க, இல்லை பண்ணால் கொஞ்சம் கூட மிஸ்டேக் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் மிஸ்டேக் வந்து பண்ணால் ஜாஸ்தி வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது சரியா. ஸோ அதுக்காக வந்து பணம்க்கு வந்து டைம் கூட பண்ணால் கம்மி தான் இருக்குது சார் சரியா. ஸோ உனக்கு வந்து பண்ணால் என்ன மோஸ்ட்லி பண்ணால் 13 ஸ்டார்ட் ஆகும் சரியா. இப்போ 13 ஸ்டார்ட் ஆகும் 18 உள்ள பணம்க்கு வந்து பண்ணால் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போட்டுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் சரியா. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது சார் சரியா. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேப்பர் தான் நல்லா தான் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம். ஸோ நல்லா மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அது மாதிரி பண்ணால் எங்கிட்ட டகல் பண்ணால் கொடுத்துட்டாங்க. சரி நான் ஒரு 4 டீச்சர்கிட்ட நான் பேசிட்டு ஒரு டீச்சர் தான் என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி டகல் பண்ணால் நமக்கு தான் நான் ஷேர் பண்ணேன் சரி. தமிழ் பண்ணால் வேலை விடா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்னால நீங்கள் கொடுத்துட்டீங்க சரியா. ஒரு கொஞ்சம் பண்ணால் 5 மார்க்ஸ் பண்ணால் கொஞ்சம் பண்ணால் பெரிய தான் எழுதிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ஸ் பண்ணா 2 மார்க்ஸ் நல்லா தான் கொடுத்தாங்க, 3 மார்க்ஸும் நல்லா தான் கொடுத்தாங்க சரியா. பண்ணால் இது 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் பண்ணால் 8 மார்க்ஸ் பண்ணால் இது பண்ணால் சப்டைட்டிங்ஸ் உள்ள பண்ணால் எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் நாங்கள் நீங்கள் எழுதிட்டீங்க அது மாதிரி தமிழ் பண்ணால் வெரி குட் பண்ணால் சொல்லிட்டாங்க சரியா. தமிழ் நல்லா தான் அட்டன் பண்ணிட்டாங்க சரியா. அது மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்காக வந்து மச்சான் அப்போலாம் கண்டிப்பாக சார் நான் அப்லோட் நான் பண்ண போகிறேன். டே 2 டே 3 டே 4 எல்லா சப்ஜெக்டாக நான் அப்லோட் நான் பண்ண போகிறேன் சரியா. ஸோ இப்போ வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு இதோட சொன்ன வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க சார் வந்து எனக்கு மேக்ஸ் எனக்கு டவுட் இருக்குது, மேக்ஸ் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா 15 pages மட்டும் தான் நான் இல்லை 15 மட்டும் கரெக்டாக நீங்கள் எடிட்டிங் ஸ்டூடெண்ட் பண்ணால் 40-50 கிட்ட பண்ணால் அட்லீஸ்ட் பண்ண ஸ்கோர் பண்ண முடியும். போஸ்ட் பண்ணுவாங்க டீச்சர் சரியா. 40-50 கிட்ட பண்ணால் மார்க்ஸ் பண்ணால் மட்டும் புஷ் பண்ண முடியும் டீச்சர் வேலை சரியா. ஸோ நம்ம அம்பே மேக்ஸ் பண்ணால் ஸ்ட்ரிக்ட்லி ஆலோசனைக்காக கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி டே 1க்கு தமிழுக்காக எல்லா சப்ஜெக்ட் வந்து பண்ணால் நல்லா பண்ணால் மெயின் பண்ணால் சயின்ஸு சோஷியல் இது நிறைய டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் பார்க்குவாங்க சரியா. ஸோ மிஸ்டேக் எல்லாம் பண்ணால் பார்க்குறது எவ்வளோ கூட எழுதிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு வந்துப்பா மார்க்ஸ் கூட தான் ஆகணும் சரியா. ஸோ அதுக்காக வந்து ஸ்டூடெண்ட் பி ரிலாக்ஸ் சரியா. ஸோ நீங்கள் டென்ஷன் நீங்கள் ஆகாதீங்க, பி பாசிட்டிவ் சரியா. ஸோ பாசிட்டிவ் நீங்கள் எடுத்துக்கோங்க. திங்க் வந்துப்பா ஹாப்பினஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே பண்ணால் நல்லா தான் மார்க்ஸ் பண்ணால் ஸ்கோர் பண்ண முடியும் சார் சரியா. ஸோ தமிழ் பொறுத்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணிட்டாங்க. ப்ரிப்பரேஷன் நல்லா தான் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஸ்கோர் நல்லா தான் நீங்கள் பண்ணிட்டீங்க, டான்ஸு கூட நல்லா தான் நீங்கள் எழுதிட்டீங்க
சரியா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஜாஸ்தி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் ஆனால் நீங்கள் எழுதிட்டீங்க, நீங்கள் பண்ணால் கொஞ்சம் ஃபியர்டாக இருக்கும், கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணணும் சொல்லி ஒன்றுமே புரியல. மார்க்ஸ் கம்மி வந்துச்சு, பர்சன்டேஜ் அமௌண்ட் கம்மி வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், என்ன காலேஜ் என்ன குரூப் சூஸ் பண்ண முடியும், என்ன அட்மிஷன் நம்ம பணம் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் பண்ணால் எடுக்காங்க. நீங்கள் தெரியும் என்ன பண்ண நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. மார்க்ஸ் பண்ண நல்லா தான் வரும் சரியா. ஸோ டோன்ட் வச்சில் பிடிச்சி மார்க்ஸ் எல்லாம் பண்ண நல்லா தான் வரும் சரியா. ஸோ கவர்மெண்ட் பண்ண ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ண கொடுத்தாங்க. நம்ம அம்பே மகேஷ் ஏன்னா ஸ்டூடெண்ட் பண்ண அவ்வளோ எழுதிட்டாங்க. மார்க்ஸ் பண்ணால் கரெக்டாக போடணும் சரியா. வேறு ஏதாவது வந்து பாருனா மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீச்சர் மேலே பண்ணால் சீரோ ஆக்ஷன் பண்ணால் நம்ம கவர்மெண்ட் பண்ணால் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணால் அங்கே டீச்சர் மேலே பண்ணால் சீரோ ஆக்ஷன் பண்ணால் எடுப்பாங்க சரியா. ஸோ ஏதாவது எழுதிட்டிங்கன்னா மார்க்ஸ் பண்ணுவேன்ப்பா ஏதாவது பண்ணால் எழுதுப்பா 50 மட்டும் பேஜஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் எழுதலாம். ஒரு 10 15 ஒரு 14 பேஜஸ் மட்டும் கரெக்டாக எழுதுட்டேன்னா இப்போ ஸ்டூடெண்ட்க்கு பண்ணால் மட்டும் பாஸ் ஆடு மாதிரி பண்ணால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் வீண் ஆஃப் இருக்குது. அது மாதிரி பண்ணால் ஒரு 35 ஒரு 38 40 கிட்ட பண்ணால் ரீச் ஆக முடியும். அது மாதிரி பண்ணால் கரெக்ஷன் பண்ணி விட்டுக்கோங்க. அது மாதிரி பண்ணால் நம்ம 50 மார்க்ஸ் பண்ணால் நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பண்ண ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ணால் கொடுத்துட்டாங்க. ஸோ யார் பண்ணால் இது வாட்டி பண்ணால் யார் பண்ணால் ஃபெயில் ஆப்பாங்க வாய்ப்பு ரொம்ப குறைவே தான் இருக்குது சார். ரொம்ப குறைவே தான் இருக்குது சார் சரியா. ஸோ ஒரு 90 ஸோ ஒரு 100 வந்து பண்ணால் ஒரு 10% கூட பண்ண வாய்ப்பு இருக்கும். 5% தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பண்ணால் எடுக்காங்க. நான் பண்ண ஒரு 10 பேஜஸ் எழுதானா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பேஜஸ் நீங்கள் எழுதிங்க பண்ணால் ஏதாவது நீங்கள் எழுதலாம் சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார் நல்லா பண்ணால் நல்லா தான் நீங்கள் எழுதிட்டீங்க சரியா. இது பேப்பர் பண்ணால் பர்சன்ட்ஸ்னால கொடுத்துட்டீங்க சார் சரியா. ஆனால் ஒரு சார் டீச்சர் என்ன கொடுத்தாங்கன்னா இது எக்ஸாம் பண்ணால் அழகாக நீட்டாக க்ளீனாகிட்டாங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் பண்ணால் கொடுத்தாங்க. ஸோ டீச்சர் பண்ணால் 2 மார்க்ஸும் கொடுத்தாங்க. ஸோ டீச்சர் பண்ணால் 1 மார்க்ஸ் பண்ணால் ஆட் பண்ணிட்டாங்க சரியா. ஏதாவது ஒரு 2 மார்க்ஸ் பண்ணால் 4 இது பண்ணால் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பண்ணால் 8 மார்க்ஸ் பண்ணால் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணால் என்கிட்ட ஒரு டகல் பண்ணால் ஒரு டீச்சர் பண்ணால் கொடுத்தாங்க சரியா. ஸோ கவர்மெண்ட்டில் லெப்டிஷனுக்கும் வந்து பண்ணிக்கிட்டா பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி. அது மாதிரி 12th தான் போட்டு வர சொல்லணும். பேப்பர் வேல்யூஷன் நல்லதாக போடாங்க ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ டோன்ட் வரி இன்னும் பண்ண ஒரு 8 நாள் தான் இருக்குது. ஒரு 8 of 5 days தான் இருக்குது இன்னும் சரியா. 8 of 10 நாள் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சரியா. ஸோ அது அப்புறம் வந்து பண்ணிடல கம்ப்ளீட்டாக பண்ணவங்க எலெக்ஷன் கூட வேறு வருதோ. ஸோ அதுக்கப்புறம் சீக்கிரம் தான் பண்ணுறாங்க. இது பண்ணால் கம்ப்யூட்டர் கூட பண்ணால் என்டர் பண்ணோம் மார்க்ஸ் எல்லாம் கிரேஸ் மார்க் எல்லாம் இதை பண்ணால் கிரேஸ் மார்க் இருக்கா அது பண்ண எல்லா மார்க்ஸுக்கு பண்ணால் கம்ப்யூட்டரில் பண்ணால் என்டர் பண்ணால் சொல்லப்பான டைம் ஒன்றுமே கிடையாது சரியா. ஸோ அதுக்காக பண்ணால் நீங்கள் டோன்ட் வித் ப்ளீஸ் நாங்கள் சப்போர்ட் தான் இருக்குது. ஏதாவது பண்ணால் கிரேஸ் மார்க்ஸ் இல்லைப்பா ஹாப்பினஸ் வந்துச்சு இல்லை பண்ணால் மார்க்ஸ் வந்து பண்ணால் என்ன இருக்குது இல்லை பண்ணால் டேட்டா இல்லைப்பா சேஞ்சஸ் இருக்கா இது நம்ம அப்லோட் நான் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் பண்ணால் அப்ளை பண்ணால் ரீச் ஆகும் சரியா. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சரியா. அடுத்த இங்கிலீஷ் கூட வந்து பண்ண ஸ்டூடெண்ட் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் சரி சயின்ஸு சோஷியல் எல்லா சப்ஜெக்டாக டோன்ட் வரிஸ் எல்லா டீச்சர்கிட்ட நான் பேசிட்டேன். ஒரு 4 டீச்சர்கிட்ட நான் பேசிட்டேன். 4 அது மாதிரி பண்ண கிட்ட கொடுத்தாங்க டபுள் தான் நான் ஷேர் பண்ணுறேன் சரியாப்பா. எனக்கு தெரியும் என்ன பண்ணால் பயமாக இருக்காங்க சரியா. எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க கரெக்ஷன் ஸ்டிக் பண்ணுவாங்கன்னா எப்படி பண்ணுப்பா நார்மல் கரெக்ஷன் ஸ்டிக் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நார்மல் தான் பண்ணுவாங்கன்னா அப்போ பண்ண எலெக்ஷன் டேட் கூட வந்து பண்ண வரும். அப்போது டீச்சர் கூட பண்ணாங்க. அங்கே டியூட்டிக்கு பண்ணால் போங்க அங்கே ஸ்கூலில் வந்து பண்ண எலெக்ஷன் டியூட்டி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரியா. டைமும் கிடையாது. ஸோ டோன்ட் செலக்டிஸ் வாட்டி நல்லா தான் மார்க்ஸ் பண்ணால் ஸ்கோர் பண்ணுவீங்க சார் எனக்கு தெரியும். ஸோ டோன்ட் வரி சரியா. ஸோ நீங்கள் 8 மார்க்ஸ் பண்ணீங்க மேக்ஸ் 8 மார்க்ஸ் கிராஃப் அண்ட் ஜாமுக்கு நீங்கள் தான் நல்லா மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணுவாங்க சரியா. அடுத்த அப்புறம் நான் கண்டிப்பாக நான் பண்ணப்போ ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட் தான் மெயின் கொஸ்டின். ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கா மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சார் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். மறக்காம சேனல் சப்போர்ட் டோன்ட் வரி ஸ்டூடெண்ட் எனிதிங் ஃபார் அபவுட் பேப்பர் வேல்யூஸ் அண்ட் பக்கோஸ் சரியா. ஸோ இதப்பா ஃபீல் பண்ண பாஸ் தான் ஆவீங்க. நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. அடுத்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் போவீங்க. நான் குரூப் சூஸ் பண்ணுவீங்க. லைஃப் பண்ணால் நல்லா பண்ணால் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சார் வித்தவுட் ஃபெயில்.